கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமட்டளவாகவும் இருக்கிறது. ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்ககிட்ட பேசுகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து விஜயன் கவர்மெண்ட்ல என்னெல்லாம் ஆச்சு அப்படின்ட்டு பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு முக்கியமான ஒரு சம்பவம், யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோ உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கிரைம்னு வரும்போது அது வந்து இந்த கவர்மெண்ட்லாம் நடக்கும், இந்த கவர்மெண்ட்டில் நடக்காது, டிஎம்கே கவர்மெண்ட்டில் அதிகமாக நடந்தது, ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் அதிகமாக நடந்தது அப்படின்ட்டுலாம் இல்லை. டிவிகே கவர்மெண்ட் அது கம்மியாக நடக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. கவர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குன்றது எங்கே அவங்க ஷூரிட்டி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சீக்கிரம் அந்த குற்றவாளியை பிடிக்கிறாங்க, எந்த அளவுக்கு அந்த குற்றவாளிக்கு வந்து ஒரு தண்டனையை வாங்கி தராங்க, எவ்வளோ கடுமையான தண்டனையை அப்படியேப்பட்ட குற்றங்களுக்கு வாங்கி தராங்க, எந்த அளவுக்கு வந்து அவ்வளோ துரிதமாக வந்து வேலை செய்கிறாங்க, இதெல்லாம் தான் வந்து கவர்னன்ஸ் அப்படிங்கிறது வருமே தவிர, கிரைம் அப்படிங்கிறது வந்து இந்த கவர்மெண்ட்டில் கம்மியாக நடக்கும். ஐயோ விஜயன் வந்து சிஎம் ஆகிட்டு இருப்பா, நம்ம தப்பே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தப்பு பண்ணுறவங்க வந்து தப்பு பண்ணாமல் இருக்க போகிறது இல்லை. அப்படி இருக்கும்போது இங்கே நிறைய பேர் வந்து உடனே வந்து விஜயனா மேலே தான் தப்பு, விஜயனா தான் கரெக்டாக பண்ணல, ஆட்சி சரியில்லை அப்படின்ற அளவுக்கு சொல்கிறது தான் வந்து எந்த அளவுக்கு ஒரு நியாயம் அப்படின்னு சொல்லி எனக்கு பர்சனலாக புரியல. பட் இருந்தாலும் அது ஒரு பக்கம் வச்சுப்போம். பட் இருந்தாலும் இன்னைக்கு என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சம்பவம் சத்தியமாக சொல்கிறேன், என் லைஃப்பில் இல்லைனா வந்து நான் இத்தனை வருஷமாக யூடியூப் வீடியோ பேசிகிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நான் வந்து என் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. நான் வந்து மனைவியே வந்து கட்டின கணவனை வெட்டி ஒரு ட்ரம்மில் போட்டு தாரை போட்டு க்ளோஸ் பண்ணி தூக்கி போட்ட கேஸும் பேசியிருக்கோம். இன்னொரு இடத்துல மனைவியே வந்து கணவனை வந்து வெட்டி தூளாக வெட்டி வண்டியில் தள்ளின்னு போயிட்டு ஏரியில் தூக்கி போட்ட கேஸ் பேசியிருக்கோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ் நம்ம பேசிடுவோம். பட் இருந்தாலும் இந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. கோயம்புத்தூரில் சூலூர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஒரு பொண்ணு, ஒரு 10 வயசு பொண்ணுங்க, ஸ்கூல் போயிட்டு வர ஒரு பொண்ணு, அந்த ஏரியாவில் தெரிஞ்ச ஒருத்தன், ஓகேங்களா, ஸோ கார்த்திக் அப்படிங்கிற ஒருத்தன், அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்டு ஒருத்தன், இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய வந்து சாக்லேட் கொடுத்து ஏமாற்றி அந்த குழந்தைய கூப்பிட்டு போய் கொன்று, அந்த குழந்தைய கொன்னது கூட பெரிய குற்றம். பட் அதெல்லாம் தாண்டி அவனுக்கு பண்ண விஷயம் இருக்கு பாருங்க. அந்த குழந்தையுடைய பாடியை ரெக்கவர் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு வந்து கண் இல்லை, மூக்கு இல்லை, காது இல்லை, முதுகில் வந்து அவ்வளோ பெரிய காயம். அந்த குழந்தை 10 வயசு குழந்தை என்னங்க பாவம் பண்ணுற அந்த பசங்களுக்கு. பட் அட் தி சேம் டைம் அது நடந்து முடியுது. அதுக்கப்புறம் ஊரே தேடுது. இன்ஃபேக்ட் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் வந்து அந்த ஃபோட்டோ, அந்த பொண்ணுடைய ஃபோட்டோ, அந்த குழந்தையோட ஃபோட்டோவை போட்டு காணவில்லை, தெரிஞ்சால் தொடர்பு கொடுங்கன்னு சொல்லி நம்பர் கொடுத்து நிறைய பேர் வந்து ஷேர்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நானே வந்து லாஸ்ட்டு சில டேஸ் அதை பார்த்துட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தையோட பாடியை வந்து ரெக்கவர் பண்ணுறாங்க. அந்த குழந்தையோட பாடியை ரெக்கவர் பண்ணும்போது வந்து அந்த குழந்தையோடைய, நான் சொன்ன மாதிரியே அந்த குழந்தைக்கு வந்து அவ்வளோ காயங்கள், அவ்வளோ துன்புறுத்தல்கள், அவ்வளோ ஒரு எச்சத்தனமான வேலையை அந்த குழந்தைகிட்ட பண்ணி அந்த குழந்தை இன்னைக்கு நம்ம கூட இல்லை. அந்த குழந்தைய நம்மளால் காப்பாற்ற முடியல, அதுதான் நம்ம வந்து சொல்லணும். அதுக்கடுத்து என்ன ஆகுது, அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட இவனுங்களும் வந்து ட்ராவல் பண்ணுறானுங்க. நாங்கள் இங்கே பார்த்தோம், அங்கே பார்த்தோம், இப்படி அப்படின்னு சொல்லிட்டு தேடுற மாதிரியே அவங்க நடிக்கிறானுங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 சிசிடிவி கேமரா வந்து சர்ச் பண்ணுறாங்க. 5 தனிப்படை வந்து அமைக்கிறாங்க. அந்த 5 தனிப்படை வந்து ஒரு 250 சிசிடிவி கேமராவை சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் அந்த 2 பசங்க தான் குழந்தைய வந்து சாக்லேட் கொடுத்து கூப்பிட்டு போனது பைக்கில் தெரியுது. அப்புறம் அந்த 250 சிசிடிவி கேமரா ஃபாலோ பண்ணி செக் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலி அந்த குழந்தையோட பாடி எங்கே இருக்கும்ன்றத ஓரளவுக்கு அசியூம் பண்ணி உள்ளே போகிறாங்க, தேடுறாங்க. அந்த குழந்தையோட உடல் கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த பசங்க மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டு இன்றைக்கி அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி இன்றைக்கி அவங்க உள்ளே இருக்கானுங்க. இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல, எஃப்ஐஆர் ஒரு பக்கம் இருக்குது. பட் இருந்தாலும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த அப்புறம் என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் அவனுங்க மேலே போடலாம், போக்சோ ஆக்ட் கண்டிப்பாக வரும். அதுக்கடுத்து வேறு என்னென்ன சட்டங்கள் வேறு என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் மேலே போடலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படிங்கிற மாதிரியும் ஒரு டீட்டெயில்டு ப்ரெஸ் நோட் வந்து செக்ஷன்ஸோட இதெல்லாம் போட்டிருக்கோன்றது டீட்டெயில்டு ப்ரெஸ் நோட் தரும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஹையர் அஃபீஷியல்ஸ் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க, ப்ரெஸ் இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து விஜயனாவும் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அங்கே இருக்கிற எம்எல்ஏஸ்லேருந்து நிறைய பேர் வந்து அவங்க வீட்டுக்கே போயிட்டு ஆறுதல் சொன்ன சில சம்பவங்கள் ஒரு பக்கம் நடந்திருக்கு. பட் வாட் எவர் த பொலிட்டிக்கல் திங் இட் இஸ், அண்ட் எவ்ரி திங் அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரி திங், அந்த குழந்தையோடைய வலி, அந்த குழந்தையோட துன்பம், அந்த குழந்தையோடைய விஷயம்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சேனல் மூலிமா ப்ரே பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேரிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன்.
நாலேஜ் ஷேரிங்லாம் எல்லாம் தாண்டி நீங்களும் தயவு செஞ்சு அந்த குழந்தையோட ஆன்மா வந்து சாந்தி அடையணும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கோங்க. மீண்டும் அந்த குழந்தை வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த பெற்றோருக்கு வேறு ஏதாவது ஜென்மத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த குழந்தையே வந்து பிறந்து அவங்களுடைய ஒரு லைஃப் வந்து சந்தோஷமான ஒரு லைஃபாக மாறணும் அப்படிங்கிறத வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.